ஹாய் மக்களே, நாங்கள் திருச்செந்தூர் போன வீடியோ தான் பார்க்குறீங்க. கும்பாபிஷேகத்துக்கு வந்து நேரில் போக முடியலன்னு சொல்லி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. முருகன் அருளால் அந்த 48 நாள் மண்டல பூஜை முடிகிறதுக்குள்ளரே நாங்கள் கிளம்பிட்டோம். அது கண்டிப்பாக முருகன் அருளால் நடந்தது தான். கோயில் வந்து கூட்டமாகவே தான் இருந்தது. அந்த கூட்டம் இன்னும் குறையவே இல்லை. இன்னும் வேலையும் முடியல, சுற்றி சுற்றி கட்டிகிட்டே தான் இருக்காங்க. நல்லாவே கூட்டம் இருந்தது. மணிக்கணக்கில் வந்து நம்ம க்யூவில் நின்று தான் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. நாங்களே மேக்ஸிமம் 4 மணி நேரம் நின்னோம். ரொம்பவே அருமையான தரிசனமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. கடவுளுக்கு நம்மளால் என்னங்க செய்ய முடியும்? நம்மளால் முடிஞ்சது ஒரு முடி காணிக்கை தான். அதை வந்து நானும் பூமுடி எடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து முடி காணிக்கை கொடுத்தோம். திருச்செந்தூர் போனால் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை மட்டும்தான் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். இந்த தடவை போகும்போது பக்கத்தில் வந்து மூவர் சமாதியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. மூவர் சமாதிக்கு போயிட்டு தான் முருகரையே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாமா. அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வரும்போது தான் சொன்னாங்க. பட் பரவாயில்ல, வந்துட்டோம், நம்ம எல்லாருமே பார்த்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா தான் மூவர் சமாதிக்கு போனோம். அங்கேயுமே தரிசனம் வந்து சூப்பராகவே இருந்தது. பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க 3 பேரோட சமாதியுமே. அதை முடிச்சுட்டு ஐயா வைகுந்தர் கோயிலுமே அங்கே தான் இருக்குது. அதையும் பார்த்தோம். அதையும் பார்க்கணும் அப்படின்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கோயிலில் சைடில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. நம்ம அதில் காதை வச்சு கேட்டோம் அப்படின்னா ஓம் என மந்திரம் ஒழிக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் திருச்செந்தூர் 2-3 தடவை போயிருக்கோம். பட் இந்த மாதிரி கோயிலுக்கு நான் போனதில்லை. இப்போ ஃபஸ்ட் டைமாக அது நம்ம போனதுனால அதை கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது அந்த ஓம் மந்திரம். நீங்களும் மறக்காமல் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த சன்னதிகளையும் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.